ஹலோ டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து என்ன ஃபிஃப்னா ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஸோ நான் அன்றைக்கி தான் சொன்னேன் ரெகுலராக வீடியோ வரும்னு. அதுக்குள்ளே என்ன ரெகுலராக வீடியோ போட்டிங்க? கிட்டத்தட்ட 10 days ஆக போகுது. எங்கேக்கா போனீங்க எல்லோரும் கேட்டிங்க. ஸோ எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட், சின்னதெலாம் இல்லை, பெரிய ஆக்சிடெண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட என்னோடய ஹேண்ட் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சிடா. ஸோ இன்னமும் ஹீல் ஆகல தான். பட் ஓகே இப்போ ஓரளவுக்கு என் வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஸோ அதனால அண்ட் தென் ஆர்மீஸ், ஐ எம் ஸோ சாரி. இனிமேல் வீடியோ வரும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆர்மீஸ். மேபி நான் லைவ் வந்தால் இன்றைக்கி நைட் வருவேன், நம்மலாம் பேசலாம். நான் இதுவே 1 minute பேசிட்டேன் போல். சரி, நான் கரகரன்னு பேச விரும்பல. நம்ம ஸ்டோரி லைனுக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் காட்டினா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே எழுந்திரிச்சிக்கிறான். எழுந்திரிச்சோடனே ரூமை தான் பார்க்குறான். ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. அவன் தான் க்ளீன் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஜேகே எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் தயாங்க காட்டினா, ஸோ எக்ஸாமுக்காக சில புக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தயாங்க அங்கேருந்தே கிளம்புறான் வீட்டிலேருந்து. ஸோ லைப்ரரிக்கு தான். இந்த பக்கம் காட்டினா ஜேகே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறான். வீடு இப்போ தான் அழகாக இருக்குது. ஸோ நேராக போகிறான், ஃப்ரெஷ்ஷப் ஆகிறான், சமைக்கிறான். சமைச்சு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறான், அவனும் சாப்பிட்றான். நேராக எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஜின்னோட வீட்டுக்கு தான். ஸோ ஜின்னை காட்டினா இந்த பக்கம் ஃபுல்லாக வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ ஜின் அப்போ தான் உட்காந்து ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணியிருப்பான், ஏதாவது ட்ராமா பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே கதவு தட்டிட்டு உள்ளே வரான். ஸோ ஜேகேவை பார்த்துட்டுமே ஜின் வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே சிரிச்சிட்டு, பரவாயில்ல நம்மளோ வீட்டுக்கு வந்தால் கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். பார்த்தா பின்னாடி இருந்து வரான். என்ன வரும்போதே வான்ற அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அதுக்கு ஒன்றே இந்த பக்கம் ஜங்குக் நினைக்கிறான், அப்போ கடைசியில் என்ன வாவான்னு கூப்பிடலையா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒன்றே இந்த பக்கம் ஜின் சொல்கிறான், உன்னை எவன் கூப்பிட்டான்? நான் ஜங்குக் சாரை தான் கூப்பிட்டேன், வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜங்குக்கு, ஆஹா ஃபைனலாக நம்மளை கண்டுக்கிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோடவே உள்ளே போகிறான். போனால் இந்த பக்கம் காட்டினா, ஸோ ஜென்னு உட்காந்து இந்த பக்கம் ஜங்குக்கும் சாப்பாடு வைக்கிறான். ஸோ அவங்களாம் சாப்பிட்றதுக்காக டைனிங்கில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக், இது தேங்க்கு கன்ஃபார்ம் நான் கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான். பட் இது அவனோட ஃபேவரட் டிஷ். ஸோ அவனுக்கு கொடுத்துருங்க. நான் சமைச்சேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள், ஓகே அப்படின்ற மாதிரி ஜென்கிட்ட சொல்கிறான். ஜென் அதுக்கு டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டு இந்தமாதிரி ஜேகே சிரிச்சிட்டு, சரி தயாங் எவ்வளோ நேரம் மூச்சிட்ருப்பான்? மேபி ஒரு 10-10:30 வரைக்கும் மூச்சிட்ருப்பான். அப்புறம் அவனே தூங்கிடுவான். ஓ, எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் நைட்டில் ஒன் டைம் மட்டும், ஒரே ஒரு டைம், ஜஸ்ட் ஒன் டைம் நான் தயாங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நானே போயிடுவேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜென் சொல்கிறான், ஓகே சரி, நீ என்ன சொல்கிற ஆரம்? எனக்கும் ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா தயம் இது வரைக்கும் ஜெகேவை பார்த்தாலும் டென்ஷன் ஆகும். மேபி கண்ணில் படாமல் வந்துட்டு போனீங்கன்னா ஓகே, பட் அவங்க கண்ணில் பட்டுட்டிங்கன்னா சாரி, அடுத்த வர விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அவங்க உங்களை என்ன பண்ணாலும் நாங்களால் வந்து கேட்க முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் உங்களை வீட்டுக்குள்ளேயும் விட முடியாது அப்படின்னு ஒன்று இந்த பக்கம் ஜேகே, ஓகே நான் மாட்டிக்காமல் வந்து ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கேட்ட உடனே ஜின்னும் சரி எதுவும் ப்ரொட்டஸ்ட் பண்ணல, வேணான்னு சொல்லலை. அப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஃபைனலி ஜேகே வீட்டை விட்டு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். கரெக்டாக ஒரு டாக்ஸி வந்து நிற்கிது. பார்த்தா அதுலேருந்து தயாங்க இறங்கி வரான். ஸோ அவன் ஃபேஸில் அந்த ஒரு க்ளோ இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன ஸ்மைல் எப்பயுமே அவன் ஃபேஸில் இருக்கும். ஸோ அந்த ஸ்மைல் மட்டும் அவன் ஃபேஸில் இருக்குது. அதை மட்டும் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த பக்கம் ஜேகே எதுவுமே பண்ணல. ஸோ தயாங்க தான் அட்மையர் பண்ணுறான் அவனோட பேபியை. ஸோ அழகாக க்யூட்டாக நடந்து உள்ளே போயிடுறான் தயாங். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த பக்கமும் ஜங்குக்கு, ஓகே எல்லாமே சரியாகும், ஒன் டே எல்லாமே சரியாகும் அப்படின்னு நம்ம தான் ஃபீல் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங்க வீட்டுக்கு போனோடனையும் புக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு உக்காந்துடுறான். அவன் உட்காந்ததை பார்த்தோன்னே ஜின் போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, எப்படி போச்சு என் டே பேபிக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ தேங்க்ஸ் வச்சுட்டே,
ஸோ குட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அந்த தண்ணியை கப் சுப்புன்னு குடிச்சிடுறான். ஸோ இதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜின், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் தயம். என்ன என்ன சொல்லு ஜின். ஜங்குக், தயவு செஞ்சு அவளோட பேச்சு மட்டும் எடுக்காத, வேறு எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் கேட்குறேன், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ப்ளீஸ். ஜங்குக் மட்டும் திரும்பவும் வேணாமே, இது கேளு தயம். ஜங்குக்கை நான் பார்த்தேன். ஸோ உன்னை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. என்ன சொன்னேன், நான் வந்து தாங்க பார்க்க வராதிங்க, தாங்குக்குள்ள உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ தாங்க நிம்மதியாக விட்டுருங்க, அந்தி தாங்க்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, ரீஅப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன தயாங்க. அப்படின்னோடனே தயாங்க மனசெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது தயாங்க்கு. ஸோ ஜின்னை பார்க்குறான், நீ தானடா நியூவாக ஸ்டார்ட் பண்ண சொன்னேன், நீயே முதலேருந்து ஆரம்பிக்கிறியே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் சொல்கிறான் ஜின், இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனா, நான் உனக்கு அப்போ அட்வைஸ் கொடுக்கும்போது நீ என்ன சொன்னேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் செய்ய சொன்னேன். ஏன்னா தயா உன்னால் அல்லாடலாம் முடியாதுல்ல. ஸோ ரீசெண்ட் டேஸில் இன்னும் பேபிலாம் பிறந்துச்சுன்னா ஒரு லைஃப் பார்ட்னர் நீ தேடணும், கண்டுபிடிக்கணும், அவங்களோட லைஃப் வாழணும்ல. ஸோ அதனால் அப்படின்னு இந்த பக்கம் தயாங்க பார்த்துட்டு ஜின்ன, ஓ அப்போது எனக்கு அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜின் சொல்கிறான், நீ ஓகே சொன்னீங்கன்னா இன்றைக்கே கூட ரெடி, உனக்கு என்ன சாய்ஸ் தயாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயாங்க இதுமாரி சொல்லாமல், நான் என் சாய்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு எனக்கு அந்த மாதிரி ஃபேக்கான பர்சனோட இருக்க பிடிக்கல. ஸோ அதை நான் டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாகவே இருப்பேன், நான் மேலே போகிறேன், எனக்கு ஃபீலிங் சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது டயர்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ தேங்க போயிடுறான். இந்த பக்கம் ஆரம்பிட்டு, ஏய் ஏன்டா அது 2 பேருக்கும் நடுவில் கொளுத்தி போடுறியா, ஏன்டா இப்படி சொல்கிற, இங்கே வந்துட்டு ஜேகே எதுவுமே சொல்லலை, அமைதியாக தானே போனான், பட் ஆனால் நீ இப்போது ரீஸ்டார்ட் பண்ணுற இந்த விஷயத்த தயாங்கே மறந்துருக்கான், அப்போ ஸ்டார்ட் பண்ணுற, அமைதியாக இரு, உனக்கு தெரியாத ஆரம். ஸோ நான் ரீஸ்டார்ட் பண்ணலை, பட் தயாவுக்கு இன்னும் ஜேகே மேலே ஃபீலிங் இருக்கான்னு பார்த்தேன், பட் அப்சல்யூட்லி அது உண்மை தான், தயாவுக்கு இன்னும் ஜேகேவை பிடிச்சிருக்கு. ஸோ தட் இல்லைன்னா அவன் ஏன் இவ்வளோ திங்க் பண்ணுறான், இவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்கான், ரியலி சொல்கிறேன், தயாங் ஸ்டில் அந்த லவ் விட்டு வெளியே வரல, அது மட்டும் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ காட்டின இந்த பக்கம் தயாங் எப்பயும் போல் தான் பெட்டில் படுத்துட்டு ஃபீலிங்கை வெறிக்க பார்த்துட்ருக்கான், யோசிக்கிறான், அவ்வளோ நேரமும் யோசிக்கிறான் தயாங் ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறான், எல்லாமே ஒரு நாள் நடந்து தானே ஆகணும். ஸோ இப்போ நான் ப்ரொடெஸ்ட் பண்ணால் கூட அப்புறம் கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் என் லைஃப்பில் எப்படி இல்லை, என் லைஃப்பில் ஜேகேன்னு ஒரு பர்சன் இல்லை, ஐ எம் சிங்கிள் நவ். ஸோ தயாங் பி ஸ்ட்ராங், மனசை தளர விடாத தயாங், உன் மனசு இப்படி தான் ஆள பாயும், அது தளர மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஒரு பக்கம் போட்டு இது பண்ணுறான். இந்த பக்கம் காட்டினா தயாங்கோட ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் அவனை போட்டு வாட்டி வதச்சி எடுக்குது. ஸோ அவனுக்கு ஜேகே மேலே கோவம் இருந்தாலும் ஸ்டில் அந்த லவ்வும் குறையாமல் இருக்குது. என்ன தான் அவன் ஜேகேவே நினச்சி வாழ்ந்தாலும் பட் ஜேகே செஞ்ச விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. இந்த பக்கம் தயாங் ஸ்பீச்லெஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. எப்போல்லாம் நிலமை கையை மீறி போதோ தயாங் கண்ணை மூடிட்டு பத்திரமா அப்படியே அமைதியாக படுத்துடுறான். ஸோ தூங்கும் போது கூட தயாங்க்கு ஸ்டில் ஒரே விஷயந்தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஜேகே உங்களுக்கு தூக்கம் வருதா, இல்லை, ஏன் எனக்கு தூக்கம் வருதே, அப்போ நீங்களும் தூங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஜேகேவோட விளையாடின மூமெண்ட், அவங்களோட இருந்த மூமெண்ட், அவனுக்கு அடிபட்டு காலில் ஆக்சிடெண்ட்டாக இருந்தபோது ஜேகேவை ஹார்னராக மூவிலாம் போட்டு பார்க்கும்போது பயப்படுத்துகிற மூமெண்ட் எல்லாம் எவ்ரிதிங் ஞாபகம் வருது. தயாங்கோட கண்ணன் டீஸோ வருது. தயாங் சொல்கிறான், முடியாது, இதுக்கு மேலே என்னால் இந்த பெயினை தாங்க முடியாது ஜேகே, ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் யூ, எப்படி உனக்கு நான் புரிய வைப்பேன்னு தெரியல, என் லைஃப்பில் நீ வேணும், பட் எனக்கு பெயினாக இருக்குது, நீ வேணும் ஆனாலும் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது ஜேகே, திரும்பவும் நீ ஹர்ட் பண்ணிட்டேனா, திரும்ப என் ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம நீ போயிட்டேனா, அந்த பயம் என்னை முழுசாக டேக் ஓவர் பண்ணிடுது. ஸோ ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ், நானும் உன்னை விட்டுட்டு போனாலும் நீ என்னை விட்டுட்டு போயிடாத, ப்ளீஸ் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாங் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ தட் கிட்டத்தட்ட ஃபியூ மினிட்ஸ் ஆகுது.
ஸோ தயாங் டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது யாரோ வந்து எழுப்புறாங்க. பார்த்தா ஜின். தயாங் சாப்பிட்டுட்டு பாரு, ஏஞ்சிடு, இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ், ஏஞ்சிடு அப்படின்னோனையும் தயாங் வந்துடுச்சிட்டு ஜின் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேனே, தூக்கம் ரொம்ப அதிகமாக வருது. எந்திரிச்சது தயாங், டைம் ஆகுது, நீ ஆஃப்டர்நூன் கூட வந்து சாப்பிடல, வந்தோடனே தூங்கிட்டேன். ஜின் இன்னும் கொஞ்ச நேரம். தயாங் கன்ஃபார்மாக அடிச்சிருவேன் நான், ஏஞ்சிரு அப்படின்னோடனே இந்த பக்கம் தயாங் எழுந்திரிச்சிக்கான். எந்திரிச்சோன்னுமே இந்த பக்கம் ஒரு பிளேட்டில் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் சூடு பண்ணி இந்த பக்கம் ஜின் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறான். ஸோ ஃபைனலாக தயாங் எழுந்துச்சி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு ஸோ ஸ்பூன் எடுத்து அந்த கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸை தான் வாயில் வைக்கிறான். ஸோ வச்சோன்னுமே அவனுக்கு தெரிஞ்சுது. இங்கேருந்து கத்துறான், ஜின் ஜின் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜின்னும் கீழேருந்து மேலே வரான். என்னாச்சு தயாங், என்ன அப்படின்றான். யார் செஞ்சது, யார் கொடுத்தாங்க? தயாங் இது நான் செஞ்சது தான் தயாங். இல்லையே, இந்த இந்த ஃபுட் நீ செஞ்ச மாதிரி இல்லையே, உண்மையை சொல்லு ஜின். தயாங் ரியலாக நான் தான் செஞ்சேன், ஜங்குக் தானே செஞ்சு கொடுத்தான், உண்மையை சொல்லு அப்படின்னோனையும் இந்த பக்கம் ஜின் எவ்வளோ கன்சர்வ் பண்ண பார்க்குறான் தயாங்க. பட் தயாங் விடாமல் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ ஃபைனலாக தயாங், இப்போ நீ சொல்கிறியா இல்லைன்னா நீயும் என்ன சேர்ந்து ஏமாத்துறியா ஜின் அப்படின்னோடனே இந்த பக்கம் ஜின் சொல்கிறான், தயாங் ப்ளீஸ் ஓவர் ப்ரெஷர் எடுத்துக்காது, எதுவும் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அப்போ உண்மையை சொல்லு. ஆமாம் ஆமாம் ஜேகே தான் கொண்டு வந்தான் அண்ட் தென் அப்படின்னோடனையும் இந்த பக்கம் அவ்வளோதான். ஸோ தயாங் அந்த ரைஸை தள்ளி வச்சுட்டு ஸோ வாயில் வச்சுருந்த ரைஸையை போய் துப்புறான். துப்பிட்டு வாய் கூப்பிடிக்கிறான். ஜின் ஹாஸ்பிட்டல் போகலாம் ஜின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜின், என்னாச்சு, என்ன, எனக்கு ஜிகே மேலே நம்பிக்கை இல்லை, நம்ம ஒரு என் பேபிக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமா ஜின் அப்படின்ட்டான். ஸோ ஜின் அதை பார்த்துட்டு, தயாங் ப்ளீஸ் காம் டவுன், பேபிக்கெலாம் எதுவும் ஆகாது, சொல்கிறது கேளுன்றான். பட் ஆனால் இந்த பக்கம் தயாங் விடாமல் ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், அவன் கன்ஃபார்ம் என்னையும் குழந்தையும் கொண்டுடுவான், மெயினாக என் குழந்தைய. ஜின் போகலாம் அதே தான் சொல்கிறான். ஸோ ஜின் இந்த பக்கம், இங்கே பாருதே, உனக்கு மட்டும் இந்த பேபி மேலே அக்கறை இருக்க மாதிரி சொல்லாத, ஜேகேக்கும் தான் இருக்குது. அவன் பாஸ்டில் தப்பு பண்ணியிருக்கலாம், பட் இப்போ அவன் நல்லவனாக தான் இருக்கான். ஸோ தயாங் ப்ளீஸ் திங்க் ட்வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. பாய். ஆர்மீஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. ஸோ ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. மோரோவர் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, மழையில் நனையாதீங்க. இப்போ வரதெல்லாம் ஃபுல்லாகவே கோல்டு சீசன் தான்டா, பனிக்காலம். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. பாய் ஆர்மீஸ். ஆர்மீஸ் லவ் யூ. பாய்.